நீங்க யாரு? என் பெயர் என்ன தெரியுமா? உங்க பேர் என்ன? என் பெயரோ நந்தநந்தனன் முகுந்தன் வைகுந்த வாசகன் ஏழுமலை பொன்னுராமன். சுருக்கமாக சொல்ல போனால் என் பெயரோ ஸ்ரீமந்த கண்ணன். ஆமா. நமோ நாராயணாய நமः. நீ 16 பேத்து பெருவாளுவாடா. 16 செல்வங்கள். 16 செல்வம் தப்பா நினைக்காத சாமி. 16 பிள்ளைகள் அல்ல. 16 செல்வங்கள். ஆமா. அப்படி இருந்துட்டாலும் என் பெயரோ ஸ்ரீமந்த கண்ணன். ஸ்ரீமந்த கண்ணன். அம்மா உங்க பேரு? அண்டா எனது பெயரோ எங்கும் நிறைந்த மங்கை சங்கர தனக்கு தங்கை. சரி. ஆதி மகாலட்சுமி எனது பெயர். ஆதிலட்சுமி. ஆமா. சரி. மாதவா அப்படி இருந்துட்டாலும் என்னை 10 மாதம் 3000 தசீம நாளிகள் ஈண்டெடுத்த என் தாய் தந்தை யார் தெரியுமா? தாய் தந்தை யாரு? தேவகி ரோகிணிக்கும் வசுதேவ மன்னனுக்கும் நான் கண்ணனாக பிறந்திருக்கிறேன். சரி. அப்படி இருந்துட்டாலும் அம்மா நீ எப்படிமா பிறந்த? நாங்க 2 பேரும் ஒரே ஊர். ஆமா. நல்லா இருந்துச்சம்மா. மாமா ஒரு நாங்கள் மலையிலேருந்து கரெக்டாக 4 பேர் வந்தோம் ஒரே செட்டு. கருமந்தோட மலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஃபஸ்ட்டு ஒரு தான் கொண்டகட்டு அவரு சூரமண்டண்டி ஒரு பையன் வந்தாங்க. அந்த பையன் அஞ்சு காலத்து அந்த பையன் நான் ஒரு வேஷ மோட்டாரில் பிரம்மதேவன் 4 பேர் ஒரே செட்டு. அவங்களும் மலையில தான் அவங்க வேற செட்டு. நல்லா இருக்குதாம்மா. 10 அவதாரத்தை மட்டும் சொல்லு சாமி. 10 அவதாரத்தை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். அதுக்கே அங்க நேரம் இருக்குது. நமக்கு கிரேதா துமாமாரத கலியுகம். கலியுகம் 4. ஆமா. இந்த 4 யுகத்தில் கிரேதா யுகத்தில் தாங்கி அவதாரம் 6. என்னென்ன? அதாவது முதல் அவதாரம் மச்ச அவதாரம். சரி. மச்சம் என்றால் என்ன சாமி? மச்சம் என்றால் மீன் அவதாரம். இந்த ஸ்ரீமந்த கண்ணன் மீன் அவதாரம் எடுக்கக்கூடிய காரணம் மாதவா முதல் அவதாரம் மச்ச அவதாரம். அதாவது என் மகனான பிரம்மதேவன் இருக்க வேதங்களை கற்பதற்கு எடுத்த அவதாரம். ஆமா மச்ச அவதாரம். 2வது அவதாரம் என்ன தெரியுமா? 2வது அவதாரம் என்ன தெரியுமா? தேவர்களை, அதாவது தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க உதவிய அவதாரம் கூர்ம அவதாரம். 3வது அவதாரம் என் தங்காலாகிய உமாதேவியை காட்பதற்கு எடுத்த அவதாரம் வராகி என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். 4வது அவதாரம் அதாவது குள்ள பிராமணர் அவதாரம். 5வது அவதாரம் அதாவது தாயின் சிறந்த கோவில்மலை தந்தை சொல் மிக்க மந்திரமலை. இந்த சொல்லுக்கு இலக்கணமாக அதாவது என் தந்தையாரின் வார்த்தை கேட்டு தாயாரின் திறம் மறுக்க இந்த பரசுராமர் அவதாரம் காரணம். 6வது அவதாரம் என் பக்தலான பிரகலாதனை காட்பதற்கு நான் எடுத்த அவதாரமும் நரசிங்க அவதாரம். 6 அவதாரம் எந்த யுகத்துல? முதல் யுகம். முதல் யுகம் கிரேதா யுகம். ஆமா. கிரேதா யுகத்தில் என்ன அவதாரம் தெரியுமா? என்ன அவதாரம்? மாதவா ராமர் பலராமர் அவதாரம். சரி. மகாபாரத யுகத்தில் இப்பொழுது இருக்கும் இந்த கண்ணன் அவதாரம். அப்படி இருந்தாலும் இந்த கலியுகத்தில் நான் கல்கி அவதாரம் இன்னும் எடுக்கவில்லை. இன்னும் எடுக்கல. அப்படி இருந்தாலும் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யோ என்ன சாமி? வைகுந்தம் என்று அழைக்கலாம். வைகுந்தம். அப்படி நான் வைகுந்தத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வந்தாலும் தேவர்களுக்கு ஏதோ இடுக்கம் போல் தெரிகிறது. ஆமா. என்னை நந்தநாதனா முகுந்த வைகுந்த வாசகா என்று என்னை அழைக்கிறார்கள். அது இளவாக சென்று தேவர்களை இடுக்கத்தை காப்பதுதான் இந்த கண்ணனின் வேலை. ஆமா. என்று சந்திக்கலாமா? போலாம்.